இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 13 வசனம் 16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்தே வாசிக்கும் போது 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவி அந்த சகோதரிக்குள்ளாக இருந்ததுனால அந்த ஸ்திரீ நிமிர முடியாம கூனியாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அசுத்த ஆவியினால், பலவீனப்படுத்துகிற ஆவியினால் வந்த நோய்தான் கூனி குறுகி அவங்களால நிமிர முடியாதபடி அந்த ஆவி அவர்களை பலவீனப்படுத்தி கொண்டே இருந்தது. 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 18 வருஷமாய் அந்த ஸ்திரீக்கு அந்த ஆவிக்குள்ளாக அவ கட்டப்பட்டு இருந்ததுனால அவங்களால நிமிர முடியல. இன்றைக்கும் அநேகர் இப்படிப்பட்ட போராட்டத்து நிமித்தம் சில வியாதியின் கட்டிலிருந்து வெளியில வர முடியாம இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, ஆனாலும் ஆண்டவரை நான் தேடுவேன், ஆண்டவர் எனக்கு போதும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நான் ஆலயத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீ ஆனவள் ஜெப ஆலயத்துக்கு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஜெப ஆலயத்துல வந்திருந்த அந்த ஸ்திரீக்கு தான் அன்றைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்ததை நம்ம பார்க்கிறோம். 18 வருஷமாய் கட்டப்பட்டு பலவீனப்படுத்தி அவளுடைய வாழ்க்கையில நிமிர முடியாதபடி கூனியாக்கின அந்த கட்டை கர்த்தர் உடைத்து போட்டார். இயேசு தம்முடைய கரங்களை வைத்த போதோ இது அற்புதம் நடந்தது. இந்த காலவேளையில ஏசப்படி வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நிமிர முடியாம இருந்த அவள் பலவீனப்படுத்துகிற அந்த ஆவி, அந்த கட்டு வெளியில போன உடனே அவள் நிமிர்ந்தாள், தேவனை மகிமைப்படுத்தினாள். உங்க வாழ்க்கையிலும் சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், சில பலவீனப்படுத்துகிற பொல்லாத கிரியைகளின் நிமித்தம் நீங்க பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. கல்வாரி சிலுவையில நமக்காக அடிக்கப்பட்டவருடைய ரத்தம் சகல சாத்தானுடைய கிரியைகளையும் அது அழித்து போட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, வேதாளம் பாதாளத்தை ஜெயித்த நாமம், சாத்தானுடைய சகல தந்திரங்களை அழித்து போட்ட நாமம் அது இயேசுவின் நாமம். அவர் உங்களோடு கூட இருக்கிறார், அவர் அற்புதங்களை செய்கிறார். தேவ சமூகத்துல காத்துருங்க, போராடுங்க, நல்ல அந்நிய பாஷைகளை பேசி தேவனோடு நீங்கள் அதிக நேரம் செலவிடுங்க. உங்க பலவீனங்கள் மாறும், போராட்டங்கள் மாறும், உங்க குடும்பங்கள்ல இருக்கிற அந்த கட்டுகளை கர்த்தர் உடைத்து போடுவார். செபிப்போம். எங்க நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. 18 வருஷமாய் பலவீனப்படுத்தி கட்டப்பட்டிருந்த அருமையான அந்த ஸ்திரீக்கு என் ஆண்டவர் ஒரு விடுதலை தந்தது போல தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு இருக்கிறாங்கப்பா, பல வருடங்களாய் இந்த பலவீனத்தின் நிமித்தம் போராடி கொண்டு இருக்கிறாங்க, நிமிர முடியாம இருக்கிறாங்க, கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா. ரீபலபா சந்த நீக்கரபரபா எல்லா பலவீனத்தின் கிரியைகளை, பலவீனப்படுத்துகிற ஆவியை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கட்டுகிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. எல்லா பலவீனங்கள் மாறட்டும் சுவாமி. வயிற்று பகுதியில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். கைகள், கால்கள், முட்டு பகுதிகள், ஹல்லேலூயா, பலவீனப்படுத்துகிற பொல்லாத வல்லமைகள், பலவீனத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்குகிறோம். ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. இசப்பா அவங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அடிக்கடி ஏற்படுகிற தலைவலிகள், அடிக்கடி ஏற்படுகிற ஏசப்பா வயிறு வலிகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். கர்த்தருடைய அற்புத கரம் ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறபடியினால ஸ்தோத்திரப்பா. ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், எல்லா பலவீனங்கள் மாறி போகட்டும் சுவாமி. கர்த்தாவே, திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க, நல்ல வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணி கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வியாபாரங்கள், தொழில்கள், நன்மைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எக்ஸாம்ஸ் எழுத போகிற, எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷித்த ஞான கிருபைகளை தாருங்கப்பா. உங்களுடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே,
ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். ஏசப்பா வந்தா உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை எல்லாம் மாறும். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.